ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். இதற்கு சசிகலா ஆதரவு எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரம் தொடங்கியதும் மைத்ரேயன் தலைமையிலான பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்கள் அவையை நடத்தி கொண்டிருந்த துணைத் தலைவர் குரியனை முற்றுகையிட்டனர். பதாகைகளை ஏந்தியபடி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை கோரி முழக்கமிட்டனர். சிறிது நேரத்தில் குரியன் அனுமதி அளித்ததை அடுத்து மைத்ரேயன் பேசத் தொடங்கினார். ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவம் தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கைகளில் முரண்பாடு உள்ளதாக அவர் தெரிவித்தார். மைத்ரேயன் பேச்சுக்கு சசிகலா ஆதரவு எம்பி விஜிலா சத்யானந்த் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இடையில் பேசாமல் உட்காருமாறு குரியன் கூறிய போதும் விஜிலா சத்யானந்த் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். And in that they mentioned on 22 September, Vigila Satyana, sit down. I can't hear what. Vigila. அப்போது குறுக்கிட்ட குரியன் விஜிலா சத்யானந்த் அநாகரிகமாக நடந்து கொண்டால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய மைத்ரேயன் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றார். He came and he mentioned that is why we demand a central probe into the death of Honorable Purachi Thalaivi Amma. We urge the central government to initiate a central probe, be it a CBI inquiry, be it a sit investigation, or be it a judicial inquiry. We demand that this should be conducted immediately, sir. மைத்ரேயன் பேசி முடித்த பிறகும் விஜிலா சத்யானந்த் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். இதில் கடும் கோபமடைந்த குரியன் அவை நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வது யார் என கேள்வி எழுப்பினார். No, sit down. Sit down. Vigila, you listen. Sit down. I want to listen to what he is saying. Given first aid. She is saying something. Hospital emergency room here. On arrival to ER. That lady member is misbehaving. That you can misbehave here. Don't listen. See, Maitreya, listen to me. Are you able to listen to me? Sit down. No, who are you to decide? Who are you? Vigila. இதேபோல மக்களவை கூடியதும் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். ஜெயலலிதாவின் படத்தை ஏந்தி அவர்கள் முழக்கமிட்ட நிலையில் 10 நிமிடங்களுக்கு அவையை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியதும் ஓபிஎஸ் ஆதரவு எம்பிக்கள் நீதி விசாரணை கோரி முழக்கமிட்டனர். ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் அனுமதி வழங்காததை அடுத்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர்.